கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜேஸ்வரி ரொம்பவே கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி வந்து, பாட்டி, நான் எதுவும் தெரிஞ்சு எதுவும் பண்ணல. நான் நல்லா சமைக்கிறவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க அன்போட அம்மா வராங்க. எல்லாத்துக்குமே நல்ல மனசுன்னு ஒண்ணு இருக்கணும் அத்தை. நீங்க கண்மணிக்கு போட்டியா இந்த விஷயத்த ஆரம்பிச்சீங்க. அதனாலதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு தண்டனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இத கேட்டதுமே ராஜேஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த வீட்டுக்கு மருமகளா நீ பேசணும். இந்த அளவுக்கு நஷ்டம் ஆயிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இனி வர்ற ஆடு மாடு இனி கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அத பத்தி எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. இப்பவும் நீ கண்மணி பத்தி பெருமை பேசணும். அதுதானே உனக்கு முக்கியம். என்னடி நீ எல்லாம் என்ன மனுஷனே எனக்கு தெரியலன்றாங்க. அத்தை, நான் என்ன சொல்றேன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாமலாம் என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரன்றத காது கொடுத்து நீங்க கேளுங்க அத்தைன்றாங்க. என்னத்த காது கொடுத்து கேட்கறது? நீ பண்ணிட்டு இருக்க வேலை இப்பவே தெரியுது இல்லைன்றாங்க. உடனே ராஜசேகர் மா, முதல்ல அந்த கண்மணி எப்படி வீட்டை விட்டு போனாலோ அந்த மாதிரி இவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க. அப்பதான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும். இந்த துரதிருஷ்டசாலியால தான் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது. இவளை வீட்டை விட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்ப ராஜேஸ்வரிக்கு, டேய் நீ வேற ஏன்டா பழி தீக்கணும்னு இருக்கியா? முதல்ல இப்படி நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு நம்ம எல்லார்கிட்டயும் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பாருடானா, நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கன்றாங்க. மா, இனியும் அவங்கெல்லாம் ஆர்டர் நமக்கு கொடுப்பாங்களான்றது எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குன்றாங்க. ஏண்டா இப்படி ஏண்டா பேசுற? உங்களால ஏத்துக்க முடியலனாலும் இதுதான் உண்மை. இது நடக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ராஜசேகர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல ராஜேஸ்வரி இருக்காங்க. இப்ப அன்பு வராங்க. அன்பு வந்ததும், என்ன அன்பு, இப்போ உனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கியாடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி, நான் என்ன பண்ணேன்? ஆமா, எல்லாத்துக்குமே காரணம் நீதான். உன்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்றாங்க. பாட்டி, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேக்குறாங்க. கண்மணி ஐடியா கொடுத்தான்னு சொன்னேன். அந்த ஐடியாவை நான் போட்ட பிச்சுன்னு சொல்லிட்டு அவ சொன்னா. உடனே நீ என்ன பண்ண? அந்த ஐடியாவை இனியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்பெனி இழுத்து மூடிட்ட. இதனால நமக்கு கோடிக்கணக்கா லாஸ் ஆச்சு. சரி, இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். உடனே அந்த அழகம்மாவோட இடியாப்ப கடை இருந்தா மட்டும்தான் நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ்மேன் வந்தாங்க. அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுயமரியாதைக்காக அதை விட்டுட்டோம். ஆனா நம்ம சொன்னோமே, ஆனா அது நடந்துச்சா? ஆனா அவ லட்ச லட்சமா இப்ப பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கா. இதுல யாரு முட்டாள் யார் அறிவாளினே தெரியல. இங்க பாரு அன்பு, வர வர உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு. இங்க பார், நம்ம முன்னேறதுக்கான வழி என்னவோ அதைதான் பார்க்கணும். நானு சின்ன வயசுல இருந்து இந்த ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன். இனியும் அந்த முயற்சி இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குனது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு போறத என்னால பார்க்க முடியல. இனி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே கூடாது. உங்க எல்லாரையும் நம்பி நான் மோசம் போனது போதும். நீங்க யாரும் இல்லாம தான் இப்படிப்பட்ட ஒரு கிளவுட் கிச்சனை என்னால உருவாக்க முடிஞ்சது. இனியும் என்னால அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். நீங்க யாருமே இதுல இன்வால்வ் ஆகாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப கார்த்திக் அன்பு கிட்ட இது எல்லாமே எதனாலன்னு தெரியுதான்றாங்க. எல்லாத்துக்குமே காரணம் கண்மணி தாண்டா, அவளாலதான் இவ்வளவு பிரச்சனைன்றாங்க. கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னுடைய முன்கோபம் தான். அண்ணி என்ன பேச வராங்க, அண்ணி என்ன சொல்ல வராங்க, இது பத்தி நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம பாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ண. அண்ணி உன்னுடைய லைஃபை விட்டோம் இந்த வீட்டை விட்டோம் எப்ப போனாங்களோ அப்பவே இந்த அதிர்ஷ்டமும் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அன்பும் கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. பிரியம்மா, அன்பண்ண கிட்ட சொல்லி தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இப்படியே போயிருந்தா கடைசியில ஒட்டு மொத்தமா கம்பெனி இழுத்து மூட வேண்டியதுதான். இதுக்கு என்ன ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும் நினைக்கிற? சொல்லுடா, என்ன பண்ண முடியும்?
நான் சொல்ற பேச்ச யாரு கேக்குறா? அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தானே பண்றாங்க. நான் என்ன இதுல பண்ண முடியும் நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க கண்மணி அண்ணன்கிட்ட பேசி பாருங்க. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க பெரியம்மான்றாங்க. அவ பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதாடா? தெரிஞ்சுமா நீ இத பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு கண்மணி அண்ணியோட பிடிவாதம் எப்படிப்பட்டதுன்றது எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு நல்லது நடக்குமான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அன்பண்ணனும் வந்து சமரசத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. இதே மாதிரி ஒண்ணு மாறி ஒண்ணு போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா? அன்பண்ணனும் இறங்கி வர மாட்டேன்றாங்க. கண்மணி அணி இறங்கி வர மாட்டேன்றாங்க. இப்படி இருந்தா அவங்க 2 பேரும் தனித்தனியா அவங்களுக்கான லைஃப வந்து சூஸ் பண்ண முடியுமா? நீங்க பேசி பாருங்க. எப்படியாவது கண்மணி அணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கு மேல நான் சமரசம் பேச விரும்பல. என்னதான் அன்பு என்னுடைய பையனாவே இருந்தாலும் அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். அந்த தப்புக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சே ஆகணும்ன்றாங்க. என்ன பெரியம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன? என்னதான் ஒரு பொண்ணா இருந்தாலும் அவ வந்து எப்படிப்பட்டவன்றது எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுவும் கண்மணியோட பிசினஸ பத்தி தப்பா பேசினது கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னா. சரிடா அவகிட்ட போயிட்டு சமாதானமா ஏதோ ஒண்ணு பேசுன்னு சொன்னதுக்கு உடனே என்ன சொன்னா? சரி பேசுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப கண்மணி வந்து அந்த பிசினஸ் மேன் கிட்ட போயிட்டு என்னுடைய இடியாப்பத்தை சாப்பிடுங்க. இதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்படி எல்லாம் அவ சொல்லியிருப்பான்னு நீ நம்புறியான்றாங்க. வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அத செஞ்சிருக்க மாட்டாங்க. எதிர்ச்சியா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்ப வந்து கார்த்திக்கும் சொல்றாங்க. அதே தாண்டடா நானும் சொல்றேன். இது எல்லாமே ஒரு இன்சிடென்டா நடந்தது. இதுக்கும் சேர்த்து கண்மணி மேல பழிய தூக்கி போட்டா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து அந்த இடத்துல வந்து இனி எந்த சமாதானமும் நான் பேசுறதா இல்ல. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். அவங்க இஷ்டம்தான். நான் சொல்ல எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப அன்பு வந்து கண்மணி பத்தியே யோசிச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார்த்தி வந்து அண்ணே இதுக்கு மேலேயும் நான் பொறுமை இருக்க விரும்பல. என்ன ஆனாலும் சரிண்ணே. நான் வந்து உன்கிட்ட சொல்றேன். நீ போயிட்டு கண்மணி அண்ணிக்கிட்ட மனசு விட்டு பேசு. இத்தனை நாளா நீ இழந்த எல்லா நஷ்டமும் உங்களை தேடி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்காக இத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது. அவ என்ன அசிங்கப்படுத்திட்டா. என்னுடைய கம்பெனிய வந்து ஒட்டு மொத்தமா இழுத்து மூடணும்னு சொல்லிட்டு அவ முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேல எனக்கும் அவளுக்கும் என்னடா இருக்கு? இனி அவ யாரோ நான் யாரோன்றாங்க. அண்ணன் இது எல்லாம் நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? தெரிஞ்சுதான்டா பண்ணிட்டு இருக்க. எல்லாமே தெரிஞ்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இனி கண்மணிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனி அவ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. இது எல்லாமே சரி கிடையாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுனேன்றாங்க. இதுல பொறுமையா பேசுறதுக்கு என்னடா இருக்கு? பொறுமையா பேச எதுவுமே கிடையாது. நான் வந்து கண்மணி விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய இப்ப ஒரே ஒரு டார்கெட் என்ன தெரியுமா? கண்மணி கிளவுட் கிச்சனை எந்த மாதிரி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான வழி என்னவோ அதை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அன்பும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கார்த்திக் நேரா போறாங்க. கார்த்திக் நேரா போயிட்டு பெரியம்மா நானும் அன்பு கிட்ட எப்படி எல்லாமோ பேசி பார்த்தேன் தெரியுமா? அன்பும் மனசு மாறுற மாதிரி தெரியலன்றாங்க. ஏடா எந்த தப்பும் பண்ணாத கண்மணிக்கு இந்த ரோஷம் இருக்குன்னா எல்லா தப்பும் பண்ண இவனுக்கு இல்லாம இருக்குமா? இனி என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். அவங்க விதிப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க பண்ணட்டும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி காட்டுறாங்க. கண்மணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ்ல பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க. வேற லெவல்ல பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க. கண்மணி உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ சின்னதா இடியப்ப கடை ஆரம்பிச்சு இப்ப இந்த அளவுக்கு நீ முன்னேறி இருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மா இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் கிடையாது. தேன்மொழி நீங்க சித்தி எல்லாருமே காரணம். எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்கன்றாங்க. எல்லாம் சரிடி. ஒரு மாசத்துல நீ இந்த அளவுக்கு வளர்ச்சியானது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
ஆனா மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் இல்ல. இனிமேலாவது மாப்பிள்ளை கூட சேரத்த பத்தி நினைச்சு பார்க்கலாம் இல்லன்றாங்க. முடியவே முடியாது. எனக்கும் அவருக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அவரை விட்டு ஒட்டு மொத்தமா விலகி நான் இப்ப நம்மளுடைய தொழில்ல சந்தோஷமா இருக்கேன். இது இப்படியே நிலைக்கட்டும். இனியும் அவரு கூட போயிட்டு நான் சேர்ந்து வாழ்ந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட விரும்பல. அவருடைய பாட்டி தான் அவருக்கு முக்கியம்னா சந்தோஷமா இருக்கட்டும். இதுல நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன். எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. நான் இப்படி இருந்துக்கிறேன். இனி இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கண்மணியும் போயிடுறாங்க. அன்புவ காட்டுறாங்க. அன்பு வந்து ரொம்பவே டவுனா பயங்கரமா குடிச்சிட்டு குடி மட்டும் தான் லைஃப்ன்னு சொல்லிட்டு கண்மணியோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கார்த்தி வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பாருன்னு. ஒரு மாசத்துல நம்ம பிசினஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சமாவது அத பத்தி நினைன்னுன்றாங்க. எதுக்காக நினைக்கணும்? எனக்கு நினைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவளையும் என்னை விட்டு போயிட்டா. இதுக்கு மேல பணம் பிசினஸ் எது இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே வந்து கரெக்டா அங்க ராஜேஸ்வரி வராங்க. அன்பு, உன்னால இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாத்தியா? எப்ப அவ இந்த வீட்டுக்கு வந்தாலோ அத்தோட போச்சுடா நம்மளுடைய சாம்ராஜ்யம் எல்லாம். இனிமே என்ன பண்றதுன்னு கூட ஒண்ணும் புரியாம நான் ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த பிசினஸ் எல்லாம் திரும்ப வரணும்னா வெண்ணிலாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றாங்க. பாட்டி, என்ன ஆனாலும் சரி, இனி என்னால கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க. அன்பு, இந்த பாட்டி என்ன செஞ்சாலும் அது உன்னுடைய நல்லதுக்கு நீ நம்புறியா? கண்டிப்பா நம்புறேன் பாட்டி. நான் இல்ல நல்லா சொல்லல. அதே மாதிரி இதையும் நம்ப அன்பு. கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும்டான்னு சொல்லிட்டு இப்ப பிடிவாதமா ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு, முடியாது. அவ பச்சோந்தி. அவளாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அன்பு வந்து இருக்காங்க. நம்ம பிசினஸ் இப்ப ரொம்ப டல்லா இருக்கு. வெண்ணிலாவோட அம்மா திரும்ப வெண்ணிலா கூட வந்து சேர்ந்துட்டாங்க. வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணா இதனால நிறைய ப்ராஃபிட் கிடைச்சி நம்ம பிசினஸ டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு சொல்லி ராஜேஸ்வரி வந்து அன்போட மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. இப்ப கண்மணி நல்ல நிலைமையில இருக்காங்க. கண்மணி நினைச்சு அன்பு வந்து அவங்களுடைய பிசினஸ்ல ஒட்டுமொத்தமா சரிவுல இருக்காங்க. இதை ஈடுகட்ட ராஜேஸ்வரி கண்மணி அன்பை ஒட்டுமொத்தமா பிரிக்கிறதுக்கு இப்ப வெண்ணிலாவ அன்போட வாழ்க்கையில கொண்டு வருவாங்களா? அன்பு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப வெண்ணிலாவ அன்பு கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.